ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி சங்கரா மீனை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு பார்க்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம். சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை, பூண்டு, மாங்காய் ரொம்ப முக்கியம். குண்டு மாங்காய் இருந்தாலும் போட்டுங்க, ஒட்டு மாங்காயும் போட்டுங்க. அடுத்தது புளியை நல்லா கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஊற வச்ச இதை நம்ம வடிகட்டி நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு வானலை வச்சுருக்கலாம். அந்த வானலில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வடகம் இதை மட்டும் சேருங்க. அடுத்தது பூண்டு சேருங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வடகம் தீயாத பார்க்கணும். அடுத்தது வெங்காயம், இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கி நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது புளி நம்ம வச்சுருக்கோம், அதை கரைச்சி நம்ம தனியாக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செய்யணும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது வீட்டில் ரெடி பண்ணுது. இதையும் நம்ம ரெடி பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இதையும் நம்ம சேர்த்துட்டு முக்கியமாக தக்காளி, இந்த 3 தக்காளி நான் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் ரசத்தை நம்ம பசியும் இல்லையா அந்த மாதிரி கலக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுதான் நம்ம குழம்பு. நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு காயெல்லாம். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி, மிளகாய் பொடி, இதெல்லாம் அதை அதில் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணாலும் வச்சுக்கோங்க, கெட்டியாக வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு கொதித்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய மாங்காவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சேர்த்திங்கன்னா கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கொதித்து கெட்டியாக ஆரம்பிச்ச ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி, ஒரு 2 கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் எல்லாம் புட்டு வந்துடும். இந்த மாங்காவும் வெந்துருச்சு நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனும் நல்லா வெந்துருச்சு. இதை அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு ஒரு 2 கொதி வந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்து எடுத்து பார்த்தோன்னா ஒரு அட்டகாசமான செம்மையான டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இந்த அளவுக்கு நமக்கு அழகாக வந்துடும். இதை நம்ம இட்லி, தோசைக்கே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, சரிங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.